Hi students, in the previous video we studied about genes as the functional unit of inheritance. We also studied about the properties of genes. In this video we are going to learn the search of genetic material. What is the genetic material which carries the hereditary character? Hereditary information carry பண்ணிவிட்டு போகிற genetic material எப்படி எது அப்படின்றத பற்றி different biologists were doing the researches. In 1848, Wilhelm Hofmeister, who is a German botanist, found that during mitosis அப்போ பார்த்தீங்கன்னா the cell nuclei organized themselves to form rod-like structures. He named these rod-like structures as chromosomes. ஒரு cell division அப்போ cell nucleiல இருந்து சப்ஸ்டன்சஸ் வந்து என்ன பண்ணுச்சு, ராட் லைக் பாடிஸ் ஃபார்ம் ஆச்சு. அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் ஹிம் இன் 1869 ஃப்ரைட்ரிச் மைஷர், who is a Swiss physician, what he did is he separated a substance from the cell nuclei. He called that substance as nuclein. நியூக்ளியில இருந்து பிரிச்செடுத்த ஒரு சப்ஸ்டன்சஸை வந்து நியூக்ளின் அப்படின்னு நேம் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த நியூக்ளினை நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நேம் பண்ணது யாருன்னா ஆல்ட்மேன். இந்த இயர் 1889. 1869 ஃப்ரைட் மைஷர் வந்து செல் நியூக்ளியில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை வந்து நியூக்ளின் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆல்ட்மேன் வந்து 1889 அந்த நியூக்ளினுக்கு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சார். இப்போ அதை என்ன சொல்கிறோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். By 1920 it was very clear that chromosomes are made up of proteins and DNA. ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லேயும் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, டிஎன்ஏவும் இருக்குது அப்படின்னு 1920 கண்டுபிடிச்சாங்க. Many experiments were carried out. These experiments were done to study which is the actual carriers of genetic information. நம்ம ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கேரி அவுட் பண்ணிட்டு போகிறது எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதில் கிரிஃபித்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிச்சு. அவருடைய பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரூஃபாக இருந்துச்சு. பட் அவரால் வந்து என்ன பண்ண முடியலன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான காரணம் என்ன, த காஸ் ஃபார் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட பயோகெமிக்கல் நேச்சர் அதையும் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரெக்டாக வந்து எடுத்து சொல்லலை. Griffith cultured bacteria Streptococcus which causes pneumonia in petri dishes. நிமோனியாவை காஸ் பண்ணுற ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவை பெட்ரி டிஷ்ஷஸில் வந்து கல்ச்சர் பண்ணார். அதிலிருந்து அவருக்கு 2 ஸ்ட்ரெயின் கிடச்சிது. மேலே இருக்கிறது ஸ்மூத் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூக்கஸ் லேயர் கவராக இருந்துச்சு. அந்த மியூக்கஸ் லேயர் வந்து பாலிசாக்கரைடால் மேக்கப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரெயின் கிடச்சிது. அது வந்து ரஃப் ஸ்ட்ரெயின் இல்லை ஆர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா ஹார்ம்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த எஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா விருலண்ட்டாக டிசீஸ் காசிங் எபிலிட்டியோட இருந்துச்சு. வாட் ஹீ டிட் இஸ் ஹீ டுக் த எஸ்ட்ரெயின் அண்ட் இன்ஜெக்டட் இட் இன்டு எ ரேட். எஸ்ட்ரெயினை எடுத்து ஒரு ரேட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணார். அந்த ரேட்டு பார்த்தா இறந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணார், ரஃப் ஸ்ட்ரெயின் அது வந்து ஹார்ம்லெஸ், அதை எடுத்து ஒரு ரேட்டில் இன்ஜெக்ட் பண்ணார். இந்த ரேட் வந்து டை ஆகலை, இட் வாஸ் லிவிங். He took the heat killed estrine. எஸ்ட்ரெயினை எடுத்து நல்லா ஹீட் பண்ணார். அப்போது அதில் இருக்கிற அது உயிரோடு இல்லாமல் லைவ் ஹீட் கில்டாக ஆயிடுச்சு. அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, ரேட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அந்த ரேட்டும் வந்து சாகலை, இட் லிவ்ட். தென் வாட் he did is he took the heat killed estrine and the arstrine. ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினையும் லைவாக இருக்கிற ஆர் ஸ்ட்ரெயினையும் கலந்து ஒரு ரேட்டில் இன்ஜெக்ட் பண்ணார்.
இந்த ரேட் பார்த்தா இறந்துடுச்சு. அப்போது ஹவு டிட் த ரேட் டை? The rat died because there was some substance which was transferred from the heat-killed smooth strain to the live R strain. Heat-killed S strainல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து லைவ் R strainக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கு, நான் விருலண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரெயினை விருலண்ட்டாக மாற்றிருக்கு. அதனால தான் வந்து அந்த ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயினையும் லைவ் ஆர் ஸ்ட்ரெயினையும் இன்ஜெக்ட் பண்ண ரேட் வந்து இறந்துருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆஃப்டர் தட் ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மெக்லாட் அண்ட் மெக்லன் மேக்ராத்தி in the year 1944 repeated Griffith's experiment in an in vitro system. ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மெக்லாட், மேக்லின் மெக்ராத்தே இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை லெபார்ட்ரியில் ரிப்பீட் பண்ணாங்க. They wanted to find out the nature of the transforming substance which was responsible for converting a non-virulent strain into virulent strain. ஒரு நான்-விருலண்ட் அதாவது ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயினை விருலண்ட்டாக டிசீஸ் காசிங் ஸ்ட்ரெயினாக மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ் இந்த ஹீட் கில்டு ஸ்ட்ரெயினில் இருக்கிறத வந்து நம்ம ஆர் ஸ்ட்ரெயினோட ஆட் பண்ணும் போது அதோடைய சர்ஃபேஸ் கேரக்டரை வந்து ரஃப்பில் இருந்து ஸ்மூத்தாக மாற்றிடுது. அதே மாதிரி அதை பேத்தோஜெனிக் ஒரு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸாகவும் மாற்றிடுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. Heat-killed S strain was taken in a test tube and the lipids and sugars in it was removed. ஒரு heat-killed strain-ஐ டெஸ்ட் டியூப்பில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற லிப்பிட்ஸையும் சுகர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் வந்து என்ன இருந்துச்சு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன் இந்த மூணுமே இருந்துச்சு. இப்போது இந்த ஹீட்-கில்டு எக்ஸ்ட்ராக்டை 3 டெஸ்ட் டியூப்ஸில் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணாங்க, டிஎன்ஏஸ் ஆட் பண்ணாங்க. டிஎன்ஏஸ்ன்றது வந்து டிஎன்ஏவை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய என்சைம். இந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா எந்தவித சேஞ்சஸுமே இல்லை. த டிரான்ஸ்ஃபார்மிங் எபிலிட்டி வாஸ் லாஸ்ட். இன் அனதர் டெஸ்ட் டியூப் தி ஆடட் த ஆர்என்ஏஸ். ஆர்என்ஏஸ்ன்றது வந்து ஆர்என்ஏவை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இன் அனதர் டெஸ்ட் டியூப் புரோட்டியேசஸ் வாஸ் ஆடட். புரோட்டியேசஸ்ன்றது வந்து ப்ரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். ப்ரோட்டியேசஸும் ஆர்என்ஏஸும் ஆட் பண்ண டெஸ்ட் டியூப்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஸ் வந்து அப்பியர் ஆச்சு. அப்போது இதில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எந்த வகையிலையுமே வந்து அஃபெக்ட் ஆகலை. எஸ்எல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் டிஎன்ஏஸ் ஆட் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கலை. அதிலிருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏ தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து காஸ் பண்ணுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ப்ரோட்டீன்ஸோ இல்லை வந்து ஆர்என்ஏவோ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ when isolated from one type of cell, that is the S strain or the smooth strain, when it is introduced into another type, that is the R strain or the rough strain, retained some of the properties of the S strain. S strainல இருக்கிற டிஎன்ஏவை நம்ம வந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்குள்ளே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஆர் ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா எஸ் ஸ்ட்ரெயினோட சில ப்ராப்பர்ட்டிஸை தக்க வச்சுக்கிச்சு. இந்த ஃபினாமினனை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். So transformation may be asked as a 2-mark question also. The phenomenon by which DNA isolated from one type of cell, S strain,
when it is introduced into another type of cell, that is the R strain, is able to retain some of the properties of the S strain. This is referred to as transformation. So S strainல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து R strainக்கு நம்ம மாற்றும் போது S strainோட ப்ராப்பர்ட்டியையும் அது ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும், தக்க வச்சுக்கும். அதை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். You can see in the picture given in the book, the first step is they are taking the heat-killed S strain and they are removing the lipids and sugars. In the second step, you can see they are transferring the extract without lipids and sugars, which contains proteins, RNA and DNA in 3 test tubes. So 3 test tubesல transfer பண்ணிருக்காங்க அந்த extractor, lipidum sugarம் remove பண்ண extractor. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோட்டீனேஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீனேஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரோட்டீனை ரிமூவ் பண்ணிடுது. இப்போ இதில் ஆர் செல்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆர் செல்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, எஸ் செல்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏஸ் ஆட் பண்ணுறாங்க. ஆர்என்ஏஸ் வந்து ஆர்என்ஏவை ரிமூவ் பண்ணிடுது. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர் செல்ஸ் ஆட் பண்ணும் போது எஸ் செல்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. தேர்ட் டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏஸ் வந்து டிஎன்ஏவை ரிமூவ் பண்ணிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆர் செல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதில் வந்து எஸ் செல்ஸ் வந்து அப்பியர் ஆகலை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனேஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து ப்ரோட்டீன் இல்லை. நம்ம ஆர் செல்ஸ் ஆட் பண்ணும் போது எஸ் செல்ஸ் அப்பியர் ஆகுது. அப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஆர்என்ஏவை ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஆர் செல்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது எஸ் செல்ஸ் அப்பியர் ஆகுது, அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. தேர்ட் டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், டிஎன்ஏ ரிமூவ் ஆகிருக்கு, ஆர் செல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், எஸ் செல்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. அப்போது இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. அப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டிஎன்ஏ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா DNA is the genetic material of the cell. This is one important 5 mark. You may be asked, describe an experiment to prove that DNA is the genetic material of the cell. Hope all have understood today's topic. Write home test on this question and post your answers. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.